பார்த்து வருகிறோம். காப்பி பேஸ்ட் அரசியல் அதிமுகவின் வாடிக்கை என தமிழக முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை. திராவிட மாடல் அரசின் 5000 ரூபாய் உரிமை தொகையை முதலில் விமர்சித்தார்கள். அது பூமரங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, முதலமைச்சர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சியினுடைய பல்வேறு குற்றச்சாட்டு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் திராவிட மாடல் அரசின் 5000 ரூபாய் உரிமை தொகை முதலில் கொச்சைப்படுத்தினார்கள். அது பூமரங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நாம் 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கியதற்கு காரணம் என அரிய கண்டுபிடிப்பை கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பழனிசாமி அவர்களே, உங்கள் அழுத்தம் காரணமல்ல, உங்களுடைய டெல்லி ஓனர் தான் தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற சூழ்ச்சியின் காரணம்தான். இதனை தெளிவாக விளக்கித்தான் எனது சகோதரியினுடைய கணக்கில் பணத்தை வரவு வைத்திருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பரவாயில்லை, நீங்கள் உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்பதில் இருந்தே திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாத்தியமில்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்கள் உறக்கத்தை கெடுத்து இப்போது புலம்பும் அளவிற்கு உங்களை பெரிய ஹிட் அடித்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலமாக அதிமுகவினுடைய வாடிக்கை என்பதை தமிழ்நாட்டில் அனைவரும் அறிவார்கள் என்றும், இதனால் புதுசா ஏதாவது சொல்லுங்க எனவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். விடியல் பயணம், புதுமை பெண், கலைஞர் மகளிர் உரிமை தொகை என திராவிட மாடல் அரசின் மகளிருக்கான திட்டங்கள் இல்லந்தோறும் எடுத்துக் கூற கழகத்தின் மகளிர் படை மாநிலம் முழுவதும் கலையறிக்கப்பட்டு இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மகளிர் திமுகவுடைய மகளிர் அணி சார்பில் தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களும் அரசுடைய சாதனை திட்டங்களை எடுத்து செல்வார்கள். சென்னை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மகளிர் அணி கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே அதையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் எங்களுடைய டிஎம்கே உமன்ஸ் பவர் இன்ஜின் மூலம் டிஎம்கேனுடைய உமன்ஸ், அதாவது பெண்களுடைய சக்திக்கு முன்னாடி உங்களுடைய டப்பா இன்ஜின் தாக்கு பிடிக்காது எனவும் தெரிவித்திருக்கிறார்.